அம்மா அம்மா பாருங்க சுவாமி, பாருங்க, உள்ளே வாருங்கள். என்ன வேண்டும் உங்களுக்கு? என்னை யார் என்று தெரிகிறதா அம்மா? தெரியவில்லையே சுவாமி. பார்த்தவுடன் யார் என்று சொல்லும் பக்குவம் உனக்கு இன்னும் வரவில்லை அம்மா. அந்த தகுதியும் நீ அடைவதற்கு அதிக நாளில்லை. அதற்குரிய காலம் உன்னை நெருங்கி வந்து கொண்டே இருக்கிறது. நான் சிவனுக்கு தொண்டு செய்யும் ஒரு சிவபக்தன். ஆஹா, சிவனடியார் இந்த சிறியாளின் இல்லம் தேடி வர நான் எவ்வளவோ பாக்கியம் செய்திருக்க வேண்டும். சுவாமி, உள்ளே வாருங்கள், உணவருந்து விட்டு செல்லலாம். வீட்டு தலைவர் எங்கே? அவர் வாணிபத்தை கவனிக்க அங்காடிக்கு போயிருக்கிறார். வர சிறிது நேரமாகும். அதுவரையில் தாங்கள் காத்திருக்க வேண்டாம். உண்மைதான். அவர் வரும் வரையில் பசி தாங்க முடியாது. முதலில் நான் சாப்பிட்டு விடுகிறேன். சுவாமி, நீங்கள் எங்கள் வீட்டில் உணவருந்த நாங்கள் கொடுத்து வைத்திருக்க வேண்டுமே. பாருங்கள் சுவாமி, உள்ளே வாருங்கள். போதும். அம்மா, நீ உட்கார், நான் சாப்பிடுகிறேன். இருக்கட்டும் சுவாமி, இதோ வந்து விடுகிறேன். பழம் சாப்பிடுங்கள். நானே பழுத்த பழம். எனக்கு பழம் தேவையா? இந்த மாம்பழம் மிகவும் ருசியாக இருக்கும் என்று யாரோ ஒரு வெளியூர் வியாபாரி சொன்னாரா? என் கணவர் கொடுத்தனுப்பினார். சாப்பிடுங்கள் சுவாமி. உன்னை போல உன் கணவரும் பக்தி சிரத்தையோடு என்னை போன்ற சிவனடியார்களை உபச்சரிப்பாரா? பக்தியில் அவரை பற்றி விரிவாக சொல்ல முடியாது. ஆனால் பண்பாட்டில் நிச்சயமாக உயர்ந்து நிற்பார். ஓஹோ, கடவுள் பக்தி இல்லாதவரோ உன் கணவர்? அவருக்கும் சேர்த்துதான் நான் பக்தியோடு இருக்கிறேனே சுவாமி. பரவாயில்லையே, வீட்டுக்காரரை விட்டுக் கொடுக்காமல் பேசுகிறாயே. அதுதானே சுவாமி பெண்ணின் இலக்கணம். அதுதான் வாழ்க்கையின் லட்சியமும் கூட. சுவாமி, உங்களிடம் ஒன்று கேட்கலாமா? உனக்கு விளக்கம் சொல்லத்தானே நானும் வந்திருக்கிறேன். என் கணவருக்கு கடவுள் இடத்தில் பக்தி உண்டாகி ஆண்டவனை அவரும் நம்பும் காலம் வருமா சுவாமி? அந்த நாள் வந்துவிட்டது தாயே. மிக மிக சமீபத்தில் அந்த நாள் வந்துவிட்டது. அம்மா, வயதில் சிறியவளாக இருந்தாலும் பெற்ற தாயை போல் அருகில் இருந்து அன்போடு எனக்கு அமுது படைத்தாய். சுவாமி, என்னுடைய உபசரணையில் குறை ஏதேனும் இருந்தால் என்னை மன்னித்து விடுங்கள். குறையா? தாயே, வாய்க்கு ருசியாக வயிறு நிறைய சாப்பிட்ட மகிழ்ச்சியிலே வாழ்த்துகிறேன். இந்த வையத்து மாந்தரெல்லாம் உன்னை வணங்கும் அளவிற்கு எதிர்காலத்தில் நீ வாழப் போகிறாய். அந்த இறைவன் அருள் உனக்கு என்றென்றும் உண்டு. வருகிறேன். என்ன புனிதா, வாய்ப்படியிலே நின்று கொண்டிருக்கிறாய்? உங்கள் வருகைக்காக வழிமேல் விடி வைத்து காத்திருக்கிறேன். நீ சாப்பிட்டாயா? நீங்கள் சாப்பிடாமலா? இதுதான் உன்னிடம் உள்ள பெரிய தொல்லை. நேரமாகிவிட்டால் நீ சாப்பிட வேண்டியதுதானே? சமைத்து வைக்கும் பெண்கள் சாப்பிடவே முடியாது. வீட்டுக்குடையவர் ரசித்து ருசித்து சாப்பிட்டு விட்டால் பிறகு பெண்ணுக்கு பசியெல்லாம் பறந்து போய்விடுமா? இதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. சரி சரி, வா சாப்பிடலாம். புனிதா, சமயக்கலையில் நீ மிகவும் தேர்ச்சி அடைந்து விட்டாய். பெண்ணாக பிறந்தவள் முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டிய கலையே சமையற்கலை தானே? உண்மைதான். சமயத்தில் யாரேனும் வந்துவிட்டால் பெண்ணுக்கு சமைக்க தெரிய வேண்டும். இல்லாவிட்டால் சாப்பிட வந்தவன் பாடு ஆபத்துதான். சற்று பொறுங்கள், இதோ வருகிறேன். இன்று நான் கொடுத்தனுப்பிய பழம் அல்லவா இது? ஆம். இதை நானே கொண்டு வர சொல்லலாம் என்று நினைத்தேன். நீயே கொண்டு வந்து விட்டாய். நீங்கள் நினைப்பதற்கு முன் அதை செய்வதுதானே என்னுடைய வேலை. அப்படிப்பட்டவள் நீ என்பது தெரிந்துதானே நானும் உன்னையே மணந்து கொண்டேன். சாப்பிடுங்க. அடேயப்பா, மாம்பழம் என்றாலே எவ்வளவு பிரியமாக சாப்பிடுகிறீர்கள். பொதுவாகவே இனிப்பு என்றால் நீங்கள் அதிகமாக விருப்பப்படுகிறீர்கள். உண்மை புனிதா, இனிப்பு என்றாலே எனக்கு விருப்பம். அதுவும் மாம்பழம் என்றால் அதிக ஆசைப்படுவேன். அதிலும் இந்த பழம் இருக்கிறதே, அளவு கடந்த சுவையாக இருக்கிறது. எங்கே இதோடு சேர்த்து இன்னொரு பழம் கொடுத்து அனுப்பினேனே, அதை கொண்டு வா. இன்னொரு பழமா? என்ன புனிதா? இல்லை, அது வந்து இதோ கொண்டு வருகிறேன்.
கணவர் இன்னொரு பழத்தையும் கேட்கிறாரே. ஏற்கனவே உன்னடியாருக்கு ஒரு பழத்தை வைத்து விட்டேனே, இப்பொழுது நான் என்ன செய்வேன்? பழம் இல்லை என்று சொல்வதா? அப்படி நான் சொல்லும் போது அவர் என் மீது ஆத்திரப்பட்டு குற்றம் செய்தவள் என்று முடிவு கட்டிவிட்டால் காலம் முழுவதும் என் கட்டை வேகும் வரை அந்த கவலை எனக்கு மாறாதே. ஐயனே, எப்படியாவது என்னை காப்பாற்றிவிடு. அவர் ஆசைப்பட்டு கேட்ட பழத்தை கொடுப்பதற்கு வழி செய்துவிடு, அதற்கு வழி செய்துவிடு. இறைவா, என்னை காப்பாற்றி விட்டாய், என்னை காப்பாற்றி விட்டாய். உன்னை என்ன சொல்லி பாராட்டுவது, உன்னை என்ன சொல்லி பாராட்டுவது? ஐயனே, இதோ பழம், சாப்பிடுங்க. நீயும் கொஞ்சம் சாப்பிடு. இல்லை இல்லை, இந்த பழத்தை நீங்கள் தான் சாப்பிட வேண்டும். ஏன் நீ சாப்பிடக்கூடாதா? நீங்கள் சாப்பிடுவதை பார்த்தாலே நான் சாப்பிடுவதை போல. சரி, நானே சாப்பிடுகிறேன். நீங்கள் ஆசைப்பட்டு கேட்டு விட்டீர்கள். அதோடு இந்த பழம் அமுதத்திற்கு சமம் அல்லவா? அப்படி அமுதத்திற்கு சமமான இந்த பழத்தை நீங்கள் சாப்பிடுவதை பார்க்கும் போது உள்ளூர நான் அடையும் மகிழ்ச்சி இருக்கிறதே, அது அந்த ஆண்டவன் ஒருவனுக்குத்தான் தெரியும். புனிதா, நீ சொல்வதை போல இந்த பழத்தின் சுவை அமுதத்திற்கு சமமாகத்தான் இருக்கிறது. முன்பு நான் சாப்பிட்ட பழத்தை விட ருசியில் இந்த பழம் பன்மடங்கு உயர்ந்து தெரிகிறது. இதுவரை என் ஆயுளில் நான் சாப்பிட்ட மாம்பழங்களில் இப்படிப்பட்ட சுவையை நான் கண்டதே இல்லை. ஒரே ஜாதியைச் சேர்ந்த 2 மாம்பழங்களைத்தானே நான் கொடுத்து அனுப்பினேன். அதில் ஒன்றுக்கொன்று சுவையில் ஏன் இத்தனை மாற்றங்கள் தெரிகிறது? என்னை மன்னித்து விடுங்கள். இப்போது 2வது முறையாக நீங்கள் சாப்பிட்டது தாங்கள் கொடுத்தனுப்பிய பழமே அல்ல. என்ன? நான் கொடுத்தனுப்பிய பழம் அல்லவா? என்ன சொல்லுகிறாய் புனிதவதி? சற்று நிதானமாக கேளுங்கள். நீங்கள் அனுப்பிய 2 பழங்களையும் பணியால் கொடுத்து விட்டு போன பிறகு நம் இல்லத்திற்கு ஒரு சிவனடியார் வந்தார். அவருக்கு அமுது படிக்கும் போது அதில் ஒரு பழத்தை வைத்து விட்டேன். பிறகு தாங்கள் வந்தீர்கள். மீதி இருந்த ஒரு பழத்தை உங்களுக்கு வைத்தேன். அதை சாப்பிட்ட பிறகு நீங்கள் இன்னொரு பழத்தையும் கொண்டு வா என்று ஆசைப்பட்டு கேட்டு விட்டீர்கள். நான் என்ன செய்வேன்? நடந்ததை உங்களிடம் எப்படி சொல்வேன்? அடியாருக்கு ஒரு பழத்தை வைத்து விட்டேன் என்று சொன்னால் என்னை விட சிவனடியார் உனக்கு உயர்வாக போய்விட்டார்களா என்பதை சுட்டிக்காட்டி எங்கே என்னை கோபித்துக் கொள்வீர்களோ என்ற பயம் ஒருபுறம். கணவரின் குணமறிந்து அவருக்கு வேண்டியதை தெரிந்து அதை கூட பத்திரப்படுத்தி வைக்க தெரியாத மனைவி காலம் முழுவதும் அவரோடு எப்படி குடும்ப வாழ்க்கை நடத்தப் போகிறாள் என்பதை எண்ணி எண்ணி எங்கே என்னை ஒதுக்கி விடுவீர்களோ என்ற வேதனை மற்றொரு புறம். இவற்றிற்கெல்லாம் மேலாக நீங்கள் ஆசைப்பட்டு கேட்டதை தாங்கள் கொடுத்தனுப்பிய பழத்தை உங்களுக்கு வைக்க முடியாமல் போய்விட்டதே என்பதை இந்த பேதை மனம் எண்ணி எண்ணி பார்த்த போது ஒரு கணம் இந்த இடத்திலேயே என் உயிரை விட்டுவிடலாமா என்று கூட தோன்றியது. பிறகு எப்படி இந்த பழம் உனக்கு கிடைத்தது? அங்குதான் நான் வழிபடும் ஆண்டவன் என்னை காப்பாற்றி விட்டார். என் கணவரிடம் எனக்கு நல்ல பெயரை வாங்கி கொடுத்து விட்டார். என்ன சொல்லுகிறாய்? இன்னொரு பழம் வேண்டும் என்று நீங்கள் கேட்டவுடனே நான் பூஜை அறைக்கு ஓடினேன். அந்த ஆண்டவனிடம் நடந்ததையெல்லாம் சொல்லி முறையிட்டேன், அழுதேன். அந்த கருணாமூர்த்தி என் மீது இரக்கம் காட்டி எனக்கு ஒரு பழத்தை கொடுத்தார். அதைத்தான் நான் கொண்டு வந்து உங்களிடம் கொடுத்தேன். நீங்களும் சாப்பிட்டு விட்டு அதை அமுதம் என்று வர்ணித்தீர்கள். என்ன புனிதவதி விளையாடுகிறாய்? உன்னை போல் என்னையும் பக்தி மார்க்கத்தில் ஈடுபடுத்த இப்படியெல்லாம் நாடகம் ஆடுகிறாயா? ஐயோ, மறந்தது இப்படிப்பட்ட வார்த்தைகளை மறுபடியும் சொல்லாதீர்கள். நடிக்கவோ நாடகமாடவோ சத்தியமாக எனக்கு தெரியாது. உங்கள் மீது ஆணையிட்டு சொல்கிறேன், இது அந்த நாயகன் கொடுத்த பழம். அதைத்தான் நீங்கள் நாவினிக்க சாப்பிட்டீர்கள். அப்படியா? சரி, அந்த ஆண்டவனிடமே போய் எனக்காக இன்னொரு பழத்தை வாங்கி கொண்டு வா, பார்க்கலாம். வேண்டாம் சுவாமி, ஆண்டவன் நம்மை சோதித்து பார்க்கலாம், நாம் ஆண்டவனை சோதித்து பார்க்க கூடாது. இது சோதனை அல்ல புனிதவதி. அந்த ஆண்டவனிடமே சென்று இன்னொரு பழத்தை நீ வாங்கி கொண்டு வந்து காட்டி அதை நான் பார்த்து விட்டால் சத்தியமாக பக்தி மார்க்கத்தில் நீ செய்த பெரும் சாதனையாகவே ஏற்றுக்கொள்ளுகிறேன். நல்லது, நானும் உங்கள் கட்டளை கடிபணிந்து செல்கிறேன். பிறந்து மொழி பயின்று பேசத் தெரிந்த நாள் முதல் இந்த பேதைக்கு அந்த ஆண்டவன் வழிகாட்டி